ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் விலாகர். நம்ம பார்த்தீங்கன்னா 3 நாளாக வீடியோ போடல. ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால வந்து வீடியோ போட முடியல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 60,000 இருந்து 6 லட்ச ரூபாய் வரைக்கும் காசு நிறைய இருக்குது. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரைஸ் கார் மட்டும்தான் போட போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் கார் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஹை பட்ஜெட் கார்ஸ் போட்டுடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 60,000 இருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கிற கார் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க கார்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போட வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் எத்தனை பேர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்களோ நம்ம போடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் கார் இல்லை பைக் சேல்ஸ் பண்ணால் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ பெய்டு இல்லை, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் வர்ற காசு எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ரஸுமே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா வந்து மாருதி சுஜுகி வெர்ஷா. ஸோ இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து DX2 BS3. ஸோ இதோட சீட் பார்த்தீங்கன்னா வந்து 8 சீட்டு இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதோட மாடல் 2006. இதோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ ஓனர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3rd ஓனரு. ஸோ அதேமாதிரி காரோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரு. ஸோ காரோட கண்டிஷனுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,15,000 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு இந்த கார் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ காரோட கண்டிஷனுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ காரோட ஃபோட்டோஸ் பார்த்துடலாம். ஓகே நண்பா, அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து மாருதி சுஜுகி ஆல்டோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு தான். இயர் பார்த்தீங்கன்னா 2009. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து 2nd ஓனரு. கலர் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் கலரில் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,54,000 சொல்கிறாங்க. அதில் நெகஷியபிள் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க காரோட ஃபோட்டோஸ் பார்த்துடலாம். ஓகே நண்பா, நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா வந்து மாருதி சுஜுகி வேகனார். ஃபியூல் பார்த்தீங்கன்னா LPG. இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2009. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்றாங்க. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஓனர் தான். இதோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து மெரூன் கலர். காரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிங்கிள் ஓனர் மெயின்டெனன்ஸில் இருந்தனால வந்து கார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வீல் பார்த்தீங்கன்னா வந்து அலாய் வீலில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,70,000 சொல்கிறாங்க. அதில் நெகஷியபிள் இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஃபைனான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க காரோட ஃபோட்டோஸ் பார்த்துடலாம். ஓகே நண்பா, அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டா சிட்டி ஜெட்எக்ஸ். ஃபியூல் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் தான். இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2005 மாடலு. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2nd ஓனரு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றாங்க. ஸோ அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கலரில் இருக்குது. பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தாங்க. 1,30,000 தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட எங்கேயோ வெளியில் போகணுன்னா இந்த காரை வந்து நீங்கள் அழகாக சூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது காரு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க காரோட ஃபோட்டோஸ் பார்த்துடலாம்.
ஓகே நண்பா, நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா வந்து மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட். ஸோ ரொம்ப பேத்துக்கு பிடிச்ச கார்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார் ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்விஃப்ட்டில் வந்து ரெட் கலர் எடுக்கும்போது வந்து ரொம்ப தூக்கி கொடுக்கும். ஸோ இதோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கார் வாங்குவீங்க, அந்த அளவுக்கு லுக்காக இருக்குது. ஸோ இதோட இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2007, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேர்டு ஓனரு. ஸோ ஃபைனலி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2,10,000 சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபைனான்ஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ணாலும் கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க காரோட ஃபோட்டோஸ் பார்த்துடலாம். ஓகே நண்பா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லோ பட்ஜெட்டில் கார் எதிர்பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கார் இப்போ உங்களுக்காக. கார் பார்த்தீங்கன்னா வந்து டாடா நானோ 2012 மாடல் சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 16,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது காரு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 67,000 சொல்கிறாங்க. கலருமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கலர் தான். காரு சூப்பராக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ஒரு 80,000 வரும். ஒரு புதுசாக வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட வெளியில் போகிறீங்கன்னா அப்படின்னா 67,000 ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் கார் பார்க்குறதா இருந்தால் தாராளமாக இந்த கார் எடுக்கலாம். நல்ல மைலேஜ் கூட தரும் இந்த காரு. காரோட ஃபோட்டோஸ் பார்த்துடலாம் வாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கார்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஹை பட்ஜெட் கார்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹை பட்ஜெட் கார்ஸ் நிறையாவே இருக்குது, உங்களுக்காக போடுறேன். அதே மாதிரி நீங்கள் கார் இல்லை பைக் எது சேல்ஸ் பண்ணால் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் vlogger. பாய்.